மட்டுமா இங்கே பாரு, அதான் தேர் நிறுத்துறதுக்கு தேருக்கு ஷெட்டு. எவ்வளோ பெரிய இடமா இருக்கு. மெதுவா மெதுவா. ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் அசர் லுக்ஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மேச்சேரி சொல்லு மேச்சேரி ஊருக்கு போகிறோம். மேச்சேரி ஊருக்கு. ஸோ மேச்சேரி பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம்னா மேச்சேரி கோயிலுக்கு, பத்ராலயம் கோயிலுக்கு கிளம்புறோம். ஸோ வந்து பௌர்ணமிங்கிறதுனால சாமிக்கு வந்து இன்னைக்கு பூஜை கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வரலான்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து மேச்சேரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் வரும். ஸோ பஸ்ஸில் தான் போகணும். ஸோ வாங்க அப்படியே நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். கோயிலுக்கு போய் நம்ம அங்கே சாமி கும்பிட்டு வரோம் மேச்சேரிக்கு. வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நான் கோயிலுக்கு எப்படி சேலத்தில் இருந்து கிளம்பிட்டு நான் சொல்லுவேன். சரி, நாங்கள் இப்போ வந்து வீட்டில் இருந்து வண்டி எடுத்துகிட்டு இங்கே புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. புது பஸ் ஸ்டாண்டில் வண்டி நிறுத்திட்டு இப்போ மேச்சேரிக்கு பஸ்ஸில் கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க கண்டிப்பாக பாருங்கள். சேலம் பார்த்தீங்கன்னா இதுதான் நேட்டிவ் ஸ்டாண்ட். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, பெருசுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்கு சர்வேஸ். இது ஓடக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேச்சேரிக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். பஸ்ஸு வந்து ரெகுலராக இருக்குது. மேட்டூர் போகிற பஸ்ஸில் போகணும். வண்டியிலே போயிருப்போம். சரி, ஈவினிங் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. பையனுக்கு வந்து கிளைமேட் செட் ஆகாது. ஸோ அதனால் பஸ்ஸில் வந்து கிளம்பலாங்க. வண்டி நிறுத்தியாச்சு. இங்கேருந்து இப்போ பஸ்ஸில் கிளம்பணும். வாங்க அப்படியே சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டை பார்க்கலாம். மாசி மகம் மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலில் காலையில் நேரத்துலேயே வந்து தேரோட்டம் நடந்தது. காலையில் எங்களால் போக முடியல. ஸோ நான் சாயந்தரம் தான் போயிருந்தோம். ஸோ தேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரம் பண்ணி பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ அந்த காட்சி தான் இது. ஸோ காலையில் நேரத்தில் போயிருந்தால் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துருக்கலாம். ஸோ நாங்கள் போனதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 ஆகிடுச்சு கோயிலுக்கு போகும்போது. அதனால தான் வந்து தேரோட்டம் வந்து எடுக்க முடியல. ஆனால் வந்து தேரை நாங்கள் போன டைமில் தான் நகர்த்தி அந்த தேர் நிறுத்துகிற இடத்துக்கு கொண்டு போனாங்க. ஸோ அதை அப்போ வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது. தேரை வந்து நல்லா கும்பிட்டு வந்தோம். கோயிலுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான அலங்காரம். அது போக வந்து சுற்றியும் பார்த்திங்கன்னா கோயில் சுற்றியும் லைட் டெக்கரேஷன் நிறையா பண்ணியிருந்தாங்க. இந்த மாசி மாதம், அதுவும் மாசி மகத்துக்கு மேச்சேரி பத்ரகாளியம் கோயிலில் தேரோட்டமும் கோயிலில் வந்து சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்கே வந்து நாங்கள் சடனாக தான் பிளான் பண்ணி கோயிலுக்கு கிளம்பினோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது. நாங்களும் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ தான் வெளியில் வந்தோம். பார்த்திங்கன்னா சாமிக்கு நல்லா அலங்காரம். கோயில் சுற்றியுமே வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பட்டோ பட்டிங்க வா, இங்கே வா உட்காரு. என்ன வாங்கி வா. ஸோ கோயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமி பார்க்கறதுக்கு சேலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு 6:15 என்னமோ பஸ் ஏறணும். இங்கே வர்றதுக்கு 7:30 இடமோ நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் 7:15 வந்துட்டோம். டைம் வந்து இப்போ 8 மணி ஆக போகுது. ஸோ கோயில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பௌர்ணமி, அது மாசி மகாமகம், அதெல்லாம் வந்து கோயிலில் நல்லா விசேஷமான நாள். கோயில்லையும் பார்த்தீங்கன்னா கூட்டமும் நிறையா இருந்தது. சாமி வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு ஒரு இது இருந்தது, நேர்த்தி இருந்தது. அதனால் அது வந்து நேர்த்தி கடன் தானே, ஒரு நேர்த்தி கடன் இருந்தது. அதை நாங்கள் வந்து நல்லபடியாக செஞ்சுட்டு சாமியை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு வந்திருக்கோம். நீங்களும் வந்து டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்க. இங்கே மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோலாம் நாட் அலவுடு. நான் வந்து சாமியை வந்து எதுவும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வந்து ஒரு நேரம் வரும் கோயிலுக்கு வர்றதுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி நேரம் வந்து சீக்கிரம் வந்துடும். நீங்களும் வீடியோ பார்க்குறவங்க மேச்சேரி வரும்போது பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா சாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணலாம். சாமி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உண்மையாகவே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சாமி வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உள்ள சாமி வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம பார்க்கும்போதே நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அந்தளவுக்கு வந்து சாமி வந்து நம்ம நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் வீட்டுக்கு. சர்வேஸ்
சாமி பார்த்துட்டியா? நல்லபடியாக வேண்டியா? என்ன வேண்டிட்ட? நல்லா படிக்கணும் வேண்டியா? கார் வாங்கணும், ஃப்ளைட்ல போகணும். சரி சாமி, நீ வேண்ட மாதிரியே சாமி எனக்கு எல்லாமே கொடுக்கும். சரி, நாங்கள் வந்து இப்போ டைம் வந்து 8 மணி எனக்கா? சரி, அப்பா கார் ஓட்ட தெரியுமா? அப்பா கார் ஓட்ட தெரியும். நீ சின்ன குழந்தையா இருந்தீங்களா? அப்பா கற்றுக்கிட்டேன், கார்லாம் ஓட்டுவேன். சரி, நம்ம சீக்கிரம் கார் ஓட்டுவாளா? அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா பைக்லாம் இது ஸ்கூட்டி ஓட்டுவா, அம்மா கார் ஓட்ட தெரியாது. நம்ம அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தலாம். சரி, நீயும் வாங்கிடுவேன், காரு வீடு எல்லாமே வாங்கிடுவேன். அப்புறம் இப்போ என்ன நான் வேணுன்னு சொல்கிறேன். அப்பா சரி, நல்லா படிக்கணும், நல்லா ஹெல்த்தாக இருக்கணும், ஸ்கூலுக்கு வந்து லீவ் போடாமல் போகணும். சரியா? எல்லா சளி உனக்கு பிடிக்காது. சாமி ஒன்று நல்லபடியாக பார்த்துக்கணும். நீயும் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணும். நல்லா டைமுக்கு சாப்பிட்டு தண்ணி நிறையா குடிச்சோன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்கும். சரியா? சரி, ஓகே. நாங்கள் வந்து இப்போ சாமி கும்பிட்டோம். மேச்சேரியிலேருந்து இப்போ நாங்கள் திரும்ப சேலம் கிளம்பணும். பார்த்திங்கன்னா இங்கேருந்து ட்ராவலிங் டைம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 hour ஆகுது. ஸோ கிளம்பி இங்கே சேலம் போகணும். 8 மணி ஆகிடுச்சு. நாங்கள் போன முறை வரும்போது கூட எத்தனை மணிக்கு போனோம்? இல்லை, போன முறைலாம் இங்கே 6 மணி 6:15 தான் வந்தோம். இந்த டைம்லேயே இவ்வளோ டைம் ஆகிடுச்சு வர்றதுக்கு. சரி, அது சாமி பார்த்தாச்சு. உங்களுக்கு நான் இதிலே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம கோயிலுக்கு போய் சாமி வேண்டும் போது ஒரு சில சகுனம் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். நம்ம சாமி மனசில் நினச்சி கும்பிடுவோம். நல்லா கும்பிட்டுட்டு இருக்கும்போது சாமியோட மேலேருந்து பூ கீழே விழுந்தது. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் அந்த பூ வந்து சாமி மேலேருந்து விழுந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது வந்து நாங்கள் நினச்ச விஷயம் சீக்கிரம் நடந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கோயில் பார்த்திங்கன்னா இது வந்து வடக்கு கோபுரம். ஸோ இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, அடுத்து வந்து இந்த சைடு வந்து கிழக்கு கோபுரம் இருக்கும், இந்த சைடு மேற்கு கோபுரம். இது வந்து வடக்கு கோபுரம். சாமியும் பார்த்திங்கன்னா வடக்கை பார்த்த மாதிரி தான் இந்த கோயில் இருக்கும். அது வந்து இந்த கோயிலில் ஒரு தனிச்சிறப்பு. கோயில் வந்து நல்லா பெரிய கோயில். இப்போ பக்கமாக வந்து பண்ணாங்க கும்பாபிஷேகம். அதுக்கப்புறம் கோயில் சர்வேஸ் அந்த பக்கம் தட்டு, அப்படி தட்டு சாமி எடுத்துட்டு வாடா. டே இப்போ மேலே எடுத்துட்டு வந்து விளையாடு. இப்படி நீளத்துக்கு விளையாடு, இங்கே விளையாடு. மெதுவாக விளையாடணும், மெதுவாக தட்டு, மெதுவா. சரி, சூப்பர்ரா. என்னடா டே இப்படி த்ரோ பேக் அடிக்கிறது? மூச்சு வாங்க சாமி உனக்கு. சரி, இப்படி வா, இந்தான வா, இங்கே வந்து அடி. நான் எந்திரிச்சுக்கிறேன். மெதுவா பார்த்து கரெக்டாக அடிக்கணும். சரி, போலாமா? பார்த்து சரி, போகலாம் வா. இல்லடி, பூசுடா. பூசவே இல்லையே. சரி, கோயிலே பிரசாதம் கொடுத்தாங்க. புளியோதரை, அப்புறம் வந்து கேசரி, இதெல்லாம் ஒரு வந்து 20 ரூபா ஒரு தட்டம். அதுவும் வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. ஸோ நான் கோயிலுக்கு போகும்போது இந்த முறை தான் நான் பார்த்தேன் தேர் நிறுத்துறதுக்கு இவ்வளோ பெரிய செட் இருக்கா அப்படின்னு. எனக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. என்ன காரணம்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிருக்கேன், நான் இந்த இடத்த வந்து நான் பார்க்கல. ஆனால் இது கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து தேர் நிறுத்துறதுக்குன்னு ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. சட்டரெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அவ்வளோ உயரத்துக்கும் சட்ரு போட்டு தேர் வந்து மழையில் வெயிலெலாம் எதுவும் வந்து இதாகாமல் இருக்கிறதுக்காக அந்த தேர் நிறுத்துறதுக்கு இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி வந்து நாங்களும் வந்து வீட்டில் என்னோடய ஒய்ஃப் வந்து
வாங்க நீ கோயிலுக்கு போகலான்னு சொன்னதுனால நாங்கள் இன்றைக்கி கிளம்பி வந்தோம். ஸோ இது வந்து திடீர்னு தான் பிளான் பண்ணது. அவங்களும் காலையில் எழுந்திரிச்சோடனே வாங்க நீ கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. எப்படியோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரெகுலராக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக சேனலில் வந்து வீடியோ வரும்போது உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.